பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். ஆமென். கவனிங்க, நாம் எலிசாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வந்தபோது எலிசாவை பார்த்து தீர்க்கதரிசி புத்திரர்கள் அவர்கள் உன் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், இது உனக்கு தெரியுமா என்று சொல்லி அவனை பரியாசம் பண்ணினார்கள். அப்ப பாருங்க, எலியா தீர்க்கதரிசி எனக்கு அது தெரியும், நீங்க சும்மா இருங்கள் என்று சொல்லி அவர்களை வாயடைத்தார். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவனுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, இனி இவனுடைய ஓட்டம் முடிந்தது என்று சொல்லி தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம் அவனை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தார்களாம். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அவர் யோர்தானை அவரை சால்வை எடுத்து அடித்து அவர்கள் அதை யோர்தானை கடந்து போன போது எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, அந்த நேரத்துல அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், இனி எலிசாவுடைய ஓட்டம் முடிந்தது என்று நினைத்தாங்க. ஆனா எலிசா தீர்க்கதரிசி பாருங்க, எலியாவுடைய சால்வையை எடுத்து அந்த யோர்தானை அடித்தாராம். அவர் என்ன சொல்லி அடித்தாராம்? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவர் அடித்த போது அந்த யோர்தான் மறுபடியும் பிளந்ததா. எலிசா தீர்க்கதரிசி அங்கிருந்து அவர் புறப்பட்டு வந்தார். பாருங்க, இது பார்த்து கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசிகள் இல்லையா, அவங்க என்ன நினைச்சாங்களா, எலியாவின் மேலிருந்த அந்த ஆவி எலிசாவின் மேலும் வந்தது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார் இல்லையா. பாருங்க, இது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இதை கவனிக்கிறோம். நாம் என்ன செய்தி நாம் விளங்கிக் கொள்கிறோமானால், நம்முடைய தலைமை, அதாவது நாம் நம்பிக்கொண்டிருக்கிறது நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நம்மை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் இல்லையா. ஆகையினால நீங்க சோர்ந்து போய் நிக்காதீங்க. ஒருவேளை உங்களை நடத்தினவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஒருவேளை உங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தவர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா உங்களை அழைத்த ஆண்டவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சகல நாட்களில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா. ஆகையினால அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்முடைய ஓட்டம் ஒரு நாள் முடிந்து போகாது. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.